இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக பருப்பு வடை, அதாவது மசால் வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளரை தான் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மெஷரிங் கப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு வந்து கடலைப்பருப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். அதே டம்ளருக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இது ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதிலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக நான் வந்து தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம அரைச்சிடலாம். அதுக்காக மிக்ஸி ஜாருக்குள்ளே அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்சில் நான் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தொலியை உரிச்சிட்டு ஒரு 8 பல் பூடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 5 வத்தல் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் வத்தல் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வடையோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கூட்டி தரதுக்காக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இது அவ்வளோத்தையுமே பல்ஸ் கொடுத்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிடலாம். எந்த அளவுக்கு அரைக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிடணும். வத்தல் பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி 1-2 வத்தல் அரைப்படும் போது சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2வது பேட்ச் மாவு அரைக்கிறதுக்காக நான் ஜாரில் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சதை விட இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து முழு பருப்பாகவே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே எடுத்து வைக்கலை. நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கணக்கு பண்ணி அரைச்சாலே போதும். இப்போ 2 பேட்ச் மாவையும் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட குட்டி குட்டியாக வெட்டின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூடை நல்ல தொலியோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வத்தல் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. இன்னும் 1 ஸ்பூன் வந்து கோபுரம் மாதிரி எடுத்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சேர்க்கும் போது நம்ம வடையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடைக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரவி கொடுத்துக்கலாம். நாம் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால வடையோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவும், அதே சமயம் எண்ணெயில் போட்டோன்னே வடை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வந்து நமக்கு வடை வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கையோட உள்ளங்கையில் மாவை வச்சு இன்னொரு கையை வச்சு அழுத்தி கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தட்டையாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம வந்து எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு உடனே போடுற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள், இதே மாதிரி சைஸில் ஃபஸ்ட்டு பேட்சை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையவாக நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் வடையை சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம உடனே கலந்து கொடுத்துட வேண்டாம். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடை அரிப்போம்ல, அந்த கரண்டியை யூஸ் பண்ணி நான் வந்து இதை 2வது பக்கத்துக்கு திருப்பிக்கிறேன். பாருங்கள், 2வது பக்கம் திருப்பிட்டு வேக வச்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 2 பக்கமும் நல்ல செவக்க பொரிஞ்சு வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கவே செய்யாது. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெயிலேருந்து பாருங்கள் நல்லா வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போது இதே மாதிரி நான் 2வது பேட்ச் மாவையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன், வடையாக தட்டி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2வது பேட்ச் வடையுமே நல்லா வந்துருச்சு. இப்போ இதையுமே வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், மொத்தமாக வந்து எனக்கு ஒரு 21 வடை கிடச்சிது நான் எடுத்த மாவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ருசியான மசால் வடை ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு
இந்த ரெசிபியை வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.